சட்டசபை சபாநாயகராக தனபாலும் துணை சபாநாயகராக பொள்ளாச்சி ஜெயராமனும் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். தமிழக சட்டசபை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வியாழக்கிழமையன்று பிற்பகல் 12 மணிக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்காலிக சபாநாயகர் செம்மலை ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதிமுக சார்பில் சபாநாயகர் பதவிக்கு முன்னாள் சபாநாயகர் ப. தனபால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். துணை சபாநாயகர் பதவிக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடும் தனபாலும் துணை சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடும் பொள்ளாச்சி ஜெயராமனும் வியாழக்கிழமையன்று காலை 11 மணிக்கு சட்டசபை செயலாளர் ஜமாலுதீனிடம் மனு தாக்கல் செய்தனர். இந்த இரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் சட்டசபை வெள்ளியன்று கூடியதும் சபாநாயகர் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவலை தற்காலிக தலைவர் செம்மலை வெளியிட்டார். சபாநாயகராக தனபாலும் துணை சபாநாயகராக பொள்ளாச்சி ஜெயராமனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதன் பின்னர் சட்டசபை தலைவர் தனபாலை அவை முன்னவர் ஓ. பன்னீர்செல்வமும் எதிர்க்கட்சித் தலைவர் மு. க. ஸ்டாலினும் இருக்கையில் அமர வைத்தனர். இதையடுத்து தற்காலிக சபாநாயகர் செம்மலை விடை பெற்றார்.